வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் முடித்தவர்களுக்கு ஓராண்டு ஆகியும் சான்றிதழ் வழங்கப்படாதது ஏன் என்று அன்புமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க தமிழக அரசுக்கு. தமிழகத்தில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக இளநிலை கல்வியல் பிஎட் படித்து முடித்த கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படாதது ஏன் என்று தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது குறித்து ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் தற்போது 642 அரசு மற்றும் தனியார் கல்வியல் கல்லூரிகள் கடந்த ஆண்டு இளநிலை கல்வியல் பிஎட் பட்டத்தை 60,000க்கும் மேற்பட்டோர் பெற்றுள்ளனர். ஆனால் ஓராண்டு ஆகியும் தற்காலிக பட்ட சான்றிதழும் ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அதனால் அவர்களின் வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. பட்டதாரிகளின் எதிர்காலம் தொடர்பாக இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழக பொறுப்பின்றி செயல்படுவது கண்டிக்கத்தக்கது. ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்போது பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்க அறிவித்துள்ளது. ஆனால் அதற்கு கடந்த ஆண்டு பிஎட் முடித்தவர்கள் விண்ணப்பிக்க முடியாத நிலையில் உள்ளது. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், பதிவாளர், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் உள்ளிட்டோர் பதவிகள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நிரப்பப்படவில்லை. அதனால் சான்றிதழ் வழங்க முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது தமிழக அரசு. வேடிக்கை பார்ப்பது சரியில்லை. எனவே ஆசிரியர் பணிகளுக்கான தேர்வுகளில் பங்கேற்க புதிய பிஎட் பட்டதாரிகளை அனுமதிக்க வேண்டும். அதற்கு 2 வாரங்களில் தற்காலிக பட்ட சான்றிதழ் ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இப்போ பிஜிடிஆர்பிக்கே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பிஎட் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா பிஜிடிஆர்பி குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிஎட் இருந்தால் தான் டிஆர்பி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். எம்எஸ்சி முடித்து டிஆர்பி பார்த்திங்கன்னா பிஎட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா விரைவில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் படித்து 60,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அந்த சான்றிதழ் பிஎட் சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும். பிஎட் சான்றிதழ் இருந்தால் தான் அவர்களும் பார்த்திங்கன்னா டிஆர்பி எழுத முடியும். இப்போ டிஆர்பி போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. குரூப் 2 2A நான் இன்டர்வியூ போஸ்டிங் அதே டேட்டில் வருது அப்படின்னு. ஸோ 2 வாரத்துக்குள்ளே எப்படியாவது சான்றிதழ் பிஎட் மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. கோரிக்கை பரிசீலிக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ பிஎட் முடித்தவர்களுக்கு ஓராண்டு ஆகியும் சான்றிதழ் வழங்கப்படாது ஏன் என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக சான்றிதழ் கிடைக்கும் பட்சத்தில் இவர்களும் பார்த்தீங்கன்னா டிஆர்பி அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ இதான் அப்டேட்டு. டிஆர்பி ரிலேட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.